சில நிகழ்ச்சிகள் நம்மள ரொம்ப நெகிழ்ச்சியான நிகழ்ச்சியா மாத்திரும். சில சம்பவங்கள் வாழ்க்கையில எப்படி இது நடக்குதுன்னு ஆச்சரியப்பட வைக்கும். கண்ணீர் விட வைக்கும். சந்தோஷப்பட வைக்கும். சிரிக்க வைக்கும். அப்படியா பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போனபோது என்னை நெகிழ்ச்சியாக்குன ஒரு சம்பவத்தை தான் நான் இங்க சொல்ல போறேன். அந்த அம்மாவை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே என்னுடைய பிறவி பயனை நான் அடைஞ்சதாக உணர்ந்தேன். அது என்ன நிகழ்வு? எப்படியாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது? இந்த காணொலியை பாருங்க, முழுசா சொல்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இது கதைப்போமா வித் எம்விஆர். மதுரை வி ராமகிருஷ்ணனோடு இணைந்து கதைக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த கதைகள் எப்படியாக மனித வாழ்க்கையை மாற்றுகிறது, இந்த கதைகள் எப்படியாக ஒரு மனிதனுடைய சிந்திக்க வைக்கிறது, ஒரு மனிதனை எப்படி அழ வைக்கிறது, ஒரு மனிதனை எப்படி சுதந்திரமாக்குகிறது, அவனுக்குள் ஒரு பஞ்சாக இந்த கதைகள் எப்படி மாறுகிறது. சார், சமீபத்துல பாண்டிச்சேரியில ஒரு ஸ்கூலுக்கு பேசுறதுக்காக போயிருக்கேன். அங்க அந்த பேனர் இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த இன்விடேஷன்லாம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல எஜுகேஷன் லிஸ்ட் எல்லாருக்குமே அனுப்பி விடுவாங்க. அந்த ஸ்கூலுடைய காம்படிஷன் ஸ்கூல், அதே ஸ்கூலுக்கான காம்படிஷன், அதே மாதிரி அந்த காம்படிஷன் ஸ்கூலினுடைய ஹெட் மாஸ்டர் இந்த ஸ்கூலுக்கு வராங்க. இங்க நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த ஹெட் மாஸ்டர் வராங்க. ஒரே பரபரப்பு. அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வராங்க, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர், எல்லாரும் அதை பத்தி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்தவங்க எல்லாம் அவங்களையும் வரவேற்றாங்க, அவங்களுக்கும் காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. மேம், சார் பேசுறதை கேட்டு போங்க மேம். நாங்க அவங்க எல்லாம் சிரிச்சுட்டு, சாரோட நான் ஒரு 10 நிமிஷம் பேசணும், அதுக்காகத்தான் நான் வந்தேன்னு அந்த ஹெட் மாஸ்டர் அம்மா சொல்றாங்க. பெரியவங்க, நான் சாரோட ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போனோம், என் கூட பேசிட்டு போகணுன்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்றாங்க. எல்லாருமே உடனே அவங்களுக்கு அந்த பிரின்சிபால் ரூமை கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே இருந்தாங்க. நானும் அந்த அம்மாவை மட்டும் உட்காந்துருக்கோம். அந்த அம்மால, தம்பி நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகணும் தான் தம்பி வந்தேன். நீங்க, உங்களுக்கு என் மகன் வயசு இருக்கும், ரொம்ப உங்க பார்த்தா என் பையன் மாதிரி தான், உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போகணும்னு வந்தேன் தம்பின்றாங்க. நான் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கிறேன். நான் சொன்னாங்க, அவங்களும் அவங்க கணவனுக்கும் கிட்டத்தட்ட திருமணமாகி 40 வருஷம் ஒன்னா குடும்பம் நடத்திருக்காங்க. அவங்களுக்கு, அவங்களுடைய கணவருக்கு பார்க்கின்சன் அப்படின்னு ஒரு வியாதி சொல்லுவாங்கல்ல, அல்சீமர், பார்க்கின்சன், இந்த ஞாபக மறதியாகி அதுக்கப்புறமா அவருக்கு பேரலிசிஸ் மாதிரி வந்து பெட் ரிட்டனா இருந்திருக்காரு. எப்பயுமே அந்த பெட்லயே தான் இருந்திருக்காரு. இவங்க தான் அந்த கணவரை கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பார்த்து 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 செஞ்சிருக்காங்க. அவர் யூரின் பேக் மாத்துறதுல இருந்து, அவருக்கான அந்த பணிவிடைகள் செய்யறதுல இருந்து, இரவு நேரமா இருந்தாலும் பகல் நேரமா இருந்தாலும் அவருக்கு எல்லாம் செய்யறது இவங்க தான் பார்த்து 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 இந்த அம்மா அவருக்கு அப்படி பராமரிச்சிருக்காங்க. நானு சமீபத்துல ஒரு கதை சொல்லியிருந்தோம், இன்ஸ்டாகிராம்ல ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை இவங்க வாழ்க்கையில மாத்திருக்குங்க சார். அவங்க சொல்றாங்க, நான் என் கணவரை அப்படியே பார்த்து 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 தான்ப்பா எல்லாம் அப்படிதான்ப்பா பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டார் சார். அந்த பரலிஸ்ட் வந்து அவங்களுடைய கணவர் இறந்து போயிட்டார். இவங்க ஹெட் மாஸ்டர்ல அவர் ஒரு கம்பீரமாக வாழ்ந்தவங்களை இவங்களுக்கு அழுகையே வரல சார். அழுகையே வரல. கணவனுக்கு எல்லாம் பண்றவங்களுக்கு அழுகையே வரல. எல்லாரும் சொல்றாங்க, உன்னோட மன கஷ்டங்களை வந்து நீ அழுது தீத்துருன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அழுகையே வரல, அந்த அழுகை வரல. நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த கதை என்னன்னா, ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்பான், அப்பா நீ அம்மாவை வந்து லவ் பண்ணவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்பான். உடனே அவர் சொல்லுவாரு, ஏன்டா அப்படி கேட்கிற? இல்ல, நீ அம்மாவுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லையப்பா, நீ ஐ லவ் யூ சொன்னது இல்லையாப்பா. உடனே அவங்க அப்பால, அவங்க அம்மா குளிச்சுட்டு வருவாங்க, மரகதம் அதை எடுத்துட்டு வா. உடனே அவங்க போய் ஒரு மூக்கு கண்ணாடி டப்பாவை எடுத்து வந்து கொடுப்பாங்க. இந்தா அப்படின்னு தோல்ல இருக்கிற துண்டு எடுத்து கொடுப்பாரு. என்ன தெரியுமா, அந்த பையன் எல்லாம் புரிஞ்சிருச்சுட்டு போயிடுவான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். என்ன தெரியுமா, அதை எடுத்து கொண்டு வா என்று சொல்லும் போது எதை என்று கேட்காமல் இந்த நேரத்தில் இதைத்தான் கேட்பார் என்ற ஒரு புரிதலோடு எடுத்துட்டு வராங்கல்ல. அது மட்டும் இல்லாம தலைக்கு குளிச்சிருக்கா, தலை ஈரமா இருக்கு, நாள் பூரா தலைவலியோடு இருப்பான்ற ஒரு அக்கறையோட துண்டு எடுத்து கொடுக்குறாருல. போல தலையை தோட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு துண்டு எடுத்து கொடுக்குறாருல. புரிதலிலும் அக்கறையிலும் தான் காதல் இருக்கிறதே தவிர அதை ஐ லவ் யூ என்ற வார்த்தையில் இல்லாம இந்த காதலை அடக்கிவிட முடியாது. காதல் வந்து பெரியது, உளவி திரியும் காற்றுக்கு உருவம் சேர்க்க முடியாது, காதல் பேசும் மொழியெல்லாம் சப்த கூட்டில் அடங்காதுன்னு நான் அவங்க சொல்லி வச்சிருந்தேன் சார். இது அந்த அம்மா இந்த கதையை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, சார் என் கணவரை நான் அப்படிதாங்க பார்த்துக்கிட்டேன். அவரு இப்படி இந்த முதுகை இப்படி தூக்குனாருன்னா பவுடர் போடணும்னு எனக்கு தெரியுங்க, கையை தூக்குனாருன்னா எனக்கு இந்த யூரின் பேக் மாத்தணும்னு தெரியுங்க, அவருடைய உடல் அசைவை வச்சு என்னென்ன அவருக்கு பண்ணணும்னு எனக்கு தெரியுங்க. நான் இப்படி அவரை பார்த்துக்கிட்டேங்க, திடீர்னு இறந்துட்டாரா, எனக்கு என்ன பண்றதே தெரியல, அழுகையே வராம இருந்தது, அதுவே எனக்கு பெரிய பாரமா இருந்தது. எப்பயுமே அவர் வீட்டுல இருக்கிற மாதிரியே தோணும். அந்த கட்டில போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானும் அழுதுறணும் நினைப்பேன், அழுகையே வரல.
இந்த கதையை கேட்டோடனே தான் தம்பி எனக்கு அந்த அழுகையே வந்து அந்த அம்மா அங்கேயே லிட்டரலா அழுதாங்க. இந்த கதையை மறுபடியும் மறுபடியும் ஒரு 30-40 தடவை போட்டு கேட்டு கேட்டு அந்த நாள் முழுக்க ஓன்னு அழுதேன்பா, ஓன்னு அழுதேன். எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. எப்பொழுதெல்லாம் எனக்கு என் கணவரின் நினைப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அந்த கதையை கேட்கிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எனக்கான ஒரு பெரிய பாரத்தை குறைக்கிறது. நான் இதற்காகத்தான் சார் இந்த கதைகள். யார் வாயிலிருந்து நுழையக்கூடிய வார்த்தை, யார் உதட்டிலிருந்து உதிரக்கூடிய வார்த்தை யாருடைய வாழ்க்கையை மாற்றும்னே தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல தோண்டக்கூடிய ஒரு மேகம் இருக்குல்ல, அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து மழையா பொழியுதே. சென்னையில நம்ம வீடு இருக்கும், மேகம் மதுரையில தோன்றி இருக்கும், மலேசியால தோன்றி இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல இருந்து தோன்ற மேகம் நம்ம வீட்டு வாசல்ல மழையா பொழியுது. அதனாலதான் தமிழ் சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு உண்டு, மூதுரையில, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. பிபியும் சுகரும் பிறக்கும் போதே வரும். உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிருக்கும், அந்த மருந்து போல் வாரும் உண்டுன்னு மூதுரையில ஒரு பாட்டு இருக்குங்க சார். அப்படி இந்த எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து ஒரு மூலிகை வந்து நம்மளுடைய உடம்பை காப்பாத்துது இல்ல, நோயை குணப்படுத்துது இல்ல, அப்படி ஏதோ ஒரு புத்தகத்தில், ஏதோ ஒரு எழுத்தில், ஏதோ ஒரு பேச்சில், யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை ஒளிந்திருக்கும். யாரோ ஒருத்தருடைய வார்த்தையில் நம் வாழ்க்கை ஒளிந்திருக்கும். அந்த வார்த்தை நமக்கு எத்தனை சீக்கிரம் கிடைக்கிறதோ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அப்படியான வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய மன பாரத்தை இறக்கக்கூடியதாக அந்த கதைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் சுமைகளை நகர்த்தி வைப்பதாக அந்த கதைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதாக அந்த கதைகள் இருக்கும். அந்த கதைகள் என் கதைகளாக இருக்கும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உணர்கிறேன். இந்த காணொளிகளை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதன் மூலமாக, இந்த நல்ல கருத்துக்களை சொல்வதன் மூலமாக நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் உணர்வீர்கள். நன்றி.